Hi, December 17, 2025, the Hindu newspaper discussion. Okay. So, first page Sydney beach shooter was Indian citizen, says official அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா சிட்னிக்கும் அந்த இஸ்ரேல் ஜூஸை கில் பண்ண அந்த இதில் இந்தியாவும் இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஓகேவா. ஃபர்தராக இது எப்படி இந்தியா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றது ஃபர்தராக நியூஸில் வரும், நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ போண்டி பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பீச் மட்டும் எங்கே இருக்குது அப்படின்றத லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஜாகிரபிக்கல் ஆஸ்பெக்டில். வேறு எதுவும் இந்த நியூஸில் பெருசாக வேணாம். ஓகே. ஸோ செகண்ட் பேஜில் எது நியூஸில் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் தான். ஸ்டெப்பிங் ஸ்டோன், அதாவது இந்தியா நியூக்ளியர் கவர்னன்ஸ் நீட்ஸ் ரெகுலேட்டரி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது நேற்று தான் பார்த்தோம். சாந்தி பில் அப்படின்னு சொல்லிட்டு, சாந்தி பில் அப்படின்றது ப்ரைவேட் பிளேயர்ஸை சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு உள்ளே இன்வால்வ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்தியா விஷன்ஸ்க்காக தான். என்னன்னா இப்போதைக்கு 3% ஆஃப் எனர்ஜி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நியூக்ளியர் பவர்லேருந்து வருது. ஓகே. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் 2047க்குள்ளே 100 ஜிகாவாட்ஸ் நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து எதுலேருந்து வரணும் அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட பிளட்ஜ் இருக்குது. இது ரெண்டையும் என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனை உள்ளே இன்க்ளூட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா. ஸோ ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் உள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொடுப்பாங்க, லைசன்ஸ் கொடுத்து அப்போ ஒரு லைசன்ஸ்டு சிஸ்டமாக அது கிரியேட் ஆகும். அதுக்கான ரெகுலேட்டரி சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் ரெண்டு இதை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று லயபிலிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ். அதாவது லயபிலிட்டி அப்படின்றது ஒரு டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா ப்ரைவேட் பிளேயர் கேப் பண்ண முடியல, ஒரு கேப்பிங் சுச்சுவேஷனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டோட லயபிலிட்டி அது ஒரு டேமேஜ் நடக்குது அப்படின்னா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும் யாருக்கு இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்னென்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கான ஒரு பேர்டனாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா லயபிலிட்டி அந்த இது ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் 3000 crore என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னா பேசிக் லயபிலிட்டியாக வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ அதுவுமே ப்ரைவேட் பிளேயர்ஸை இன்வால்வ் பண்ணுறதுக்கு ஒரு என்னவாக இருக்கும், ஒரு பேரியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ சாந்தி பில்னா என்ன, ஓகே, ஆல்ரெடி நியூக்ளியர் எனர்ஜி வந்து எப்படி வந்து எனர்ஜியில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இதை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பிளாண்ட் அண்ட் ஃபவுல் யூஎஸ் மிலிட்டரைஸ்ட் அப்ரோச் டு வெனிசுவேலா இஸ் அ வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்றது. அதாவது யூஎஸ் வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் லாஸ் எல்லாம் வயலேட் பண்ணுறாங்க, அவங்களாம் ரூல்ஸ் மேக்கரு, அவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸு. பட் ஆனால் அவங்களே வயலேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா. மற்றபடி இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, யூஎஸோட நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி 2025 வந்திருக்குமா. ஸோ அதை வச்சு தான் ஃபுல் எடிட்டோரியலுமே இன்றைக்கி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா யூரோப் எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ், யூரோப்ஸோட கிரைசிஸ் என்ன, இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் யூரோப்பை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, யூரோப்பை எப்படி பேசியிருக்காங்க அப்படின்றது. அடுத்து ரெண்டாவது ஆர்டிகல் என்ன, 3 ரெவல்யூஷன்ஸு எப்படி வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட பவரை ரீஷேப் பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்து இந்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன வந்து பாட்டில் நெக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு யூரோப்ஸோட எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அதாவது யூஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னா யூரோப்பை வார்ன் பண்ணுறாங்க. யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது லிபரலைஸ்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும். ஆனால் யூரோப்பியன் யூனியனோட இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் சப்ரஸ் பண்ணுறது. யூரோப்பிய அதாவது செல்ஃப் ரிலையன்ட் ஒரு கண்ட்ரியாக பார்க்காம மொத்தமாக கலெக்டிவாக மைக்ரேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுல அதாவது யூரோப்பை யூஎஸ்க்கு பிடிக்கல. ஸோ ஓகேவா. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் யூரோப்பை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. எந்த ஒரு என்னென்னா சிவிலைசேஷனல் எரேஷர் அப்படின்னு சொல்கிறாங்க யூரோப்பு. ஓகேவா. ஸோ ஏன்னா இப்போ யுக்ரைனை வந்து பார்த்தோன்னா யூஎஸ் வந்து பீஸ் டீல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யூரோப் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பர்சனலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வெப்பன்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க யுக்ரைனுக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் மூலமாக யூரோப் வந்து அடி வாங்கும் அப்படின்றது. ப்ளஸ் யூரோப்போட இதில் ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா ஒன்று யூஎஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரலாம் அவங்க அலையிலேருந்து, இல்லை அப்படின்னா இட் கேன் இக்னோர் நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹோப் தட் இட் வில் கோ அவே அப்படின்றது. அதாவது ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரம்ப்போட டீல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு இது பண்ணலாம் அப்படின்றது. ஓகே. யூரோப் இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு, அதாவது என்னென்னா எப்படி வந்து யூஎஸை வந்து கேட்டர் பண்ணலாம், ப்ளஸ் என்னென்னா எப்படி வந்து யூஎஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அதை இக்னோர் பண்ணலாம் அப்படின்ற இதில் தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்காங்க. ஸோ இது லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 ரெவல்யூஷன்ஸ்மா. ஒன்று இன்டர்னல் மேட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஃபாரின் பாலிசி, அடுத்து வந்து பார்த்தோன்னா குளோபல் எக்கனாமிக் இன்டர்வென்ஷன். இன்டர்னல் மேட்டர் அப்படின்றது ஐடியாலஜிக்கல் மைண்ட் செட்ஸு ப்ளஸ் என்னென்னா மைக்ரேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸை ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்னல் பாலிசிஸ்குள்ளேயே கொண்டு வந்திருக்காரு இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி மூலமாக. யாருன்னா யூஎஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபாரின் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது செலக்டிவ் டாமினன்ஸு.
முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் வந்து ரூலு, அதுதான் வந்து பவர், அதுதான் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் லா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா செலக்டிவ் டாமினன்ஸ். என் பேச்சை நீ ஒரு இடத்த கேட்குற அப்படின்னா என்னால் எவ்வளோ லெவரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிப்பேன். ஒன்ஸ் நீ கேட்கல அப்படின்னா என்னால் எவ்வளோ ஒன்று வந்து டாமினேட் இது பண்ண முடியுமோ, சப்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிப்பேன். அதோட விளைவு தான் 50% டேரிஃப் ஆன் இந்தியா. ஓகேவா? ஸோ சாங்ஷன் போடுற மாதிரி வந்தது, ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டது, இது எல்லாமே. ஓகேவா? அப்போது செலக்டிவ் டாமினன்ஸ் அப்படின்றது தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் வந்து பேசியிருக்காங்க அப்படின்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா குளோபல் எக்கனாமிக் ஆர்டரை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா G20ல டிசிஷன் மேக்கிங் வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? குளோபல் லெவலில் யாரோட பாலிசிஸ், யாரோட லா வந்து யாரால எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, யாரால எக்கனாமியை ஷேப் பண்ண முடியுமோ அவங்க மட்டும்தான் எக்கனாமிக்கலாக டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் பேசியிருக்காங்க. அப்போனா யார் தான்? யூஎஸ் தான் அப்படின்றது தான் விஷயம். ஓகே, அப்போது மொத்தமாக G20யோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் G20ல மேஜர் எக்கனாமிக்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்போ எல்லாரையும் சப்ரஸ் பண்ணுற மாதிரி செலக்டிவ் டாமினன்ஸ் கிரியேட் பண்ணுறது குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் மூலமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அடுத்தது இந்தியா அண்ட் யூஎஸ் இன் 2005 வெர்சஸ் 2025. 2005ல் அதே நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் யூஎஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவை அடுத்த ஒரு குளோபல் ரைசிங் பவராக 21st செஞ்சுரியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னென்னா சைனா. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ இந்த 2025 நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் அதெல்லாம் இந்தியா வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய டேரிஃப் பிளான்ஸ் 50% டேரிஃப் பிளான்ஸு, இந்தியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய த்ரெட்டு, ஓகே, பாகிஸ்தானோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு, ஓகே, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2025ல இந்தியா வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் அமிதாப் பட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து 2047ல் விக்சித் பாரத் அட்டைன் பண்ணாலோ இது ஒரு குளோபல் பவராக மாறினாலோ யூஎஸ் அதுக்கு எந்த விதத்துலையும் என்னவா இருக்காது அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்காது, அதுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த ஆர்டிகல் பேசியிருக்காரு. ஓகே, இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் முடிஞ்சுமா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10. சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் ஆஃப்டர் ஜஸ்டிஸ் வர்மா சேலஞ்சஸ் இன்கொயரி பேனல் ஃபார்ம்டு பை ஸ்பீக்கர் அப்படின்றது. அதாவது ஜஸ்டிஸ் வர்மா அப்படின்றவர் மேலே அலிகேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இதில் எப்படி வந்து ஒரு ஜட்ஜஸை ரிமூவ் பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான். என்ன அப்படின்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 மூலமாக என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அதில் ஒரு பேனல் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பீக்கர் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேனல் வந்து எக்ஸாமைன் பண்ணி முடித்தோன்னே வயலேஷன்ஸ் அப்படின்னும் போது பிரசிடென்ட் வந்து இஷ்யூ பண்ணுவார் என்னது ரிமூவல் ப்ராசஸ். ஓகேவா? ஆனால் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுல the act mandated joint consultation with the ராஜ்யசபா சேர்மன் லாஸ்ட் 3 லைனில் இருக்குது. ஓகேவா? இதே ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னா மேண்டேட்டட் ஜாயிண்ட் கன்சல்டேஷன் வித் ராஜ்யசபா சேர்மன். ஈவன் ஸ்பீக்கர் தான் வந்து இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாலும் ராஜ்யசபாவோட சேர்மனோட கன்சல்டேஷன் தேவை. அது ஒரு மேண்டட்டரி ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் ஃபிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர் தானே ஹையர் அத்தாரிட்டி, எப்படி எதுக்கு சேர்மனோட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? அதை கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ கேன் டேக் ஓவர் கேசஸ் ஆஃப் ஹார்ட் கோர் கிரிமினல் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஓகே, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சினா யாருன்னு பார்த்துக்கோங்க, அவங்க எப்போ கொண்டு வந்தாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நியூஸ் பெருசாக தேவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ராஷ்டிரபதி பவன் டிஸ்பிளேஸ் போர்ட்ரேட்ஸ் ஆஃப் ஆல் 21 பரம்வீர் சக்ரா அவார்டிஸ். ஓகேவா? ஸோ பரம்வீர் சக்ரா அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு சில பேசிக் ஃபேக்ட்ஸ். இது என்னென்னா பரம்வீர் சக்ரா அப்படின்றது இந்தியாஸ் ஹையஸ்ட் மிலிட்ரி ஹானர் அவார்ட் ஃபார் டிஸ்பிளேயிங் த மோஸ்ட் எக்ஸப்ஷன் ஆக்ட்ஸ் ஆஃப் வேலர், கரேஜ் அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் டியூரிங் த வார் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க, எப்போலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு பேசிக் ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவார்ட்ஸை பற்றி லைட்டாக பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கலெக்ட் பண்ணல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு மந்த்லி கம்பைலேஷனில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். தென் அடுத்து ருப்பி பிரீச்சஸ் 91 லெவல் டர்ன்ஸ் வீக்கஸ்ட் ஏஷியன் கரன்சி இன் 2025. ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஏஷியன் கரன்சியாக மாறி இருக்கு. ஏன்னா டாலருக்கு அகேன்ஸ்டாக டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் 4 கான்செப்ட் இருக்குமா. ஒன்று ருப்பி டிப்ரிசியேஷன்னா என்ன, ருப்பி அப்ரிசியேஷன்னா என்ன, ருப்பி டிவேல்யூஷன்னா என்ன, ரீவேல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது 4மே டிஃப்ரெண்ட் கான்செப்ட். 4 என்ன அப்படின்றத டெஃபினேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ருப்பி டிப்ரிஷியேட் ஆனாலோ டிவேல்யூ ஆனாலோ யாருக்கு எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், இம்போர்ட்டருக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிவேல்யூவேஷன், ரீவேல்யூவேஷன் இது மூலமாக இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றதையும் இது மூலமாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுகர் ப்ரொடக்ஷன் ஷோஸ் அண்ட் இன்க்ரீஸ் அப்படின்றது.
ஸோ சுகர்கேன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உத்தரப்பிரதேஷ் அந்த உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த ரீஜனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. இந்தியாவில் ஹையஸ்ட் சுகர்கேன் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் யார் அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கண்டியூசிவ் ஃபார் சுகர்கேன். பட் ஆனால் அங்கே வந்து சுகர்கேன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம். சுகர்கேனுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னா எஃப்ஆர்பி, ஃபேர் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்றது. ஓகேவா. அதுமாரி குளோபல் லெவலில் சுகர்கேன் ப்ரொடக்ஷனில் யார் ஃபஸ்ட் இருக்கா, சுகர் ப்ரொடக்ஷனில் யார் ஃபஸ்ட் இருக்கா, செகண்ட் எக்ஸ்போர்ட்டில் யார் ஃபஸ்ட் இருக்கா, எக்ஸ்போர்ட்டில் யார் செகண்ட் இருக்கா. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னென்னா யூபிஎஸ்சியில் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸில் இந்தியா ஆர்ம்ஸ் மேக்கர் ஹெல்டு மீட்டிங் இன் ரஷ்யா சோர்சஸ் அப்படின்றது. என்னதான் யூஎஸ் வந்து த்ரெட் இருந்தாலும் இந்தியாவோட ஃபாரின் ரிலேஷன் வந்து ரஷ்யாவுக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி அப்படின்றது. நீ சொல்லணும் அப்படின்றத நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் அதுபடி ஆக்ட் ஆவேன் அப்படின்றத அதில் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பற்றி லைட்டாக பார்த்துச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயே எது பெருசாக இல்லாமல். ஓகே. ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் யூஸ் ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள், இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.